உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேற யாருமே இல்லை. இதுவே உங்க அம்மா இருந்திருந்தா அப்படி விட்டுருப்பாங்களா? அதான் நீங்க மித்ரா ஆன்ட்டிக்கு தாலி கட்ட போகும்போது ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிச்சேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் தமிழ். டே தமிழ், சாரிடா, மாமா தெரியாம திட்டேன். பரவாயில்ல மாமா, ஆதித்யா அவங்கள எவ்வளோ கேவலமா திட்டிருக்கான். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கல, நானும் இதை பெருசா எடுத்துக்கல. ஆதித்யா, 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 லேட்டா தான் வந்து தூங்குனாங்க. இந்த காஃபி. ஏய் என்னடி? வாங்க பாரதி, வா நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம். அவர் எப்ப வந்தாரு? மிட் நைட்ல வந்தாங்க பாரதி. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை எழுப்பல. ஏய் என்னாச்சுடா? ஏதாவது பிரச்சனையா என்ன? சொல்லுடா, என்னாச்சு? பிரச்சனையா? ஆமாக்கா, நைட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன யோசிக்கிற ஆதி? அவ கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லு, அப்பதான் அவ கீழே இறங்கி வருவா. மித்ரா ஆன்ட்டிக்கு தாலி கட்ட போகும்போது ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிச்சேன். ஏன் திடீர்னு கல்யாணம் வேணான்னு சொன்னாரு? ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா 2 பேருக்கும் பண்ணி வைக்க போறியா? அதெல்லாம் தாராளமா பண்ணி வைப்பாங்க. எங்க அக்கா யாரு, பெரிய தியாகியாச்சே. இங்க பாருக்கா, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆதி சார் வாயில இருந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா அவர் உன்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது நாங்க சொல்றத கேளுக்கா. அக்கா, உனக்காக இல்லைனாலும் குழந்தைங்களுக்காகவாவது யோசிக்கா. அவ என்னடா யோசிக்கிறது? ஆதியையும் இவளையும் நம்ம ஒண்ணு சேர்த்து வைக்கிறோம். அது இவளுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலைனாலும் சரி, சேர்த்து வைக்கிறோம். அவசரப்படாத லதா, அந்த வீட்ல அப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. முதல்ல அது என்னன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி சுயநலமா மட்டும் யோசிக்காதீங்க ப்ளீஸ். என்னடா முழிக்கிற? அன்னைக்கு வீடு இல்லாம ஆதித்யாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட பணம் இல்லாம இருந்தப்போ ஹெல்ப் பண்ணது ஆதியும் மித்ராவும் தான். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது இத பத்தி யோசிக்க வேணாமா? ஏண்டி, நேத்துல இருந்து நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்க. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, ஆதி உனக்கு வேணுமா வேண்டாமா? என்னக்கா யோசிக்கிற? உன்னதான் கேக்குறோம். ஆதி சார் உனக்கு வேணுமா வேணாமா? தெரியலையேடா. அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு என்னால உரிமை கொண்டாடவும் முடியல.
அவரை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கவும் முடியல. இங்க பாரு, ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும். அதை விட்டுட்டு நடுவுல நின்னா லாரி அடிச்சுதான் சாகணும். புரியுதா? டே மனு, இவகிட்ட என்னடா கேட்டுட்டு இருக்க? ஆதித்யாவுக்கும் தமிழுக்கும் அப்பா வேணும்டா. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம். யார் தடுத்தாலும் சரி, இவளா இருந்தாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீ வா போலாம். லட்சுமி, என்ன யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு மௌன விரதம் இருக்காங்களோ? இருந்தாலும் லட்சுமி, இந்த ஆதிப்பை இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு அவனுக்கு. அப்ப இருங்க, நான் போய் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? ஏய், அவன் வரமாட்டான்டி. மதுரையில இருக்கும்போது அவன் அப்படித்தானே போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம ஆண்டாளும் அழகரும் தானே அவனை தேடிட்டு திரிவாங்க. அதான். அதெல்லாம் பழைய கதை. அதை எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்க? ஏய், எல்லாம் ஒரே கதை தான், ஆளுதான் வேற வேற. அத்தை. மித்ரா, என்னாச்சு மித்ரா? ஆதி நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குண்ணா, மனோ நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம கிட்ட என்ன குறைச்சல்? காசு பணம் இல்லையா, சொத்து சுகம் இல்லையா? எதுக்கு இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம இருக்கணும்? யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, நல்லா இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம். மீனா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எதுக்கு இப்ப 2 பேரும் புலம்பிட்டு இருக்கீங்க? ஏங்க, எங்களை சொல்றீங்களே, நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இப்ப உங்களால பதில் சொல்ல முடியல. இதோ வந்து நிக்குதுங்க பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. எல்லாம் இதுங்களால தானே வந்தது. ஆமா, இவங்க யாருங்க முதல்ல? எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்க? இதுங்கெல்லாம் வந்ததுல இருந்து தான் இப்படி எல்லாம் நடக்குது இந்த வீட்டுல. ஏன் மித்ரா, நான் தான் அப்பவே சொன்னேனே, கேட்டியா? இப்ப பாரு அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு. அத்தை, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என் அம்மா சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு எந்த அளவுக்கு இறங்கி போறது? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆதி அந்த பையனுக்கு அப்பாவா நடிக்கிறாருன்னா அப்ப பாரதிக்கு அவரு புருஷன் தானே அர்த்தம். நடிப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு வரமுறை வேணாம்? முதல்ல இவங்க யாரு? ஆதி எதுக்காக இப்படி இவங்களுக்காக மெனக்கடணும்? பாரதி குடும்பத்துக்காக எதுக்கு அவர் இப்படி போட்டு வருத்திக்கிறாரு? இப்படி ரோட்ல திரியறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உதவி பண்றேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் நடக்கும். போது, நிறுத்தினி. என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு போற? பொண்டாட்டிக்கு புருஷன் பண்ணாம வேற யாரடி உதவி பண்ணுவா? புருஷனா? யாருக்கு யார் புருஷன்? ஆமாண்டி, ஆமா. அத்தை சும்மா இருங்க. சும்மா இருங்க. ஐயோ, சும்மா இருங்க அத்தை. என்ன பதிலே காணோம்? ஏண்டி, ஆதித்யாவுக்கு தானே ஆதி அப்பாவை நடிக்கிறான். அப்போ அவ முன்னாடி பாரதி கிட்ட புருஷனை தானே நடிக்கணும். அத கூட புரிஞ்சுக்காம நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் என்னடி மனுஷி? இருக்கிறதே ஓசியில இதுல கோவம் வர வருமா?
நீ சொல்லி யாருடி இங்க வந்தா? இத நிக்கிறாட மித்ரா, அவளும் ஆதியும் சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம். நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைனா இப்பவே நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம். ஏ லட்சுமி, நீ போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா, நாம போலாம். பாட்டி நீங்களும் ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க பாட்டி. இல்ல மித்ரா, நீ எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க எப்போ உனக்கு நன்றி கடனா இருப்போம். ஆனா அதுக்கு மேல எங்களால இங்க இருக்க முடியாது. ஷோ, புரிஞ்சுக்கோங்க பாட்டி. இங்க பாருங்க, நீங்களாவது சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பாட்டி கிட்ட சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. இல்ல மித்ரா, இதுக்கு மேல நாங்க இங்க இருந்தா கோவத்துல உங்க அண்ணியோ இல்ல உங்க அத்தையோ ஏதாவது பண்ணிடுவோம். நாங்க இங்க இருந்து போறோம் மித்ரா. அத்தை வாங்க. பாட்டி வா, கிளம்புவோம். ஷோ, பாட்டி என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னே தெரியலனா, ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியல மித்ரா. பக்காவா பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. உன் கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல தமிழ் மயங்கி விழுறா. ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆதி நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, மனோ நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த கிழவியும் லக்ஷ்மியும் திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டு பேகை தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து பிளான் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். வேற யாரு? எல்லாம் அந்த பாரதியோட பிளான் தான். அவளை நான் சாதாரணமா நினைச்சது தப்புனா. பாரதி தான் கால் பண்றானா? ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ பாரதி, நான் ஆதி பேசுறேன். ஆதி, ஆதி எங்க போன ஆதி? என்ன ஆச்சு உனக்கு? நான் எவ்வளவு தடவை கால் பண்றேன். சாரி மித்ரா, என் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. மனோ நம்பரும் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் கால் பண்ண முடியல. சரி ஓகே. தமிழ் இப்போ எப்படி இருக்கா? தமிழுக்கு ஓகே. தமிழ் ஓகே தான், நல்லா இருக்கா. சரி ஓகே, அதெல்லாம் விடு. எப்ப வீட்டுக்கு வர? இல்லை மித்ரா, நான் வரல. மித்ரா, எனக்கு கொஞ்சம். ஆதி, ஆதி என்ன ஆச்சு ஆதி? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? சாரி மித்ரா, நேத்து சொன்னதான் இப்பவும் சொல்றேன். என்னால இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஆதி, நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்குள்ள என்ன? ஓகே ஆதி, ஓகே. நான் உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கோ. நீ முதல்ல வீட்டுக்கு வா ஆதி, ப்ளீஸ். இல்ல மித்ரா, என்னால உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஆதி, நான் ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டேன். நான் சூசைட் பண்ற ஆள் எல்லாம் கிடையாது. நீ எனக்கு கிடைக்க மாட்டியோங்கிற பயத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன். சச்சே, நான் ஒன்னும் தப்பு சொல்லல. தப்பு என் மேலதான். இல்ல இல்ல ஆதி, தப்பெல்லாம் என் மேலதான். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. ஆதி ப்ளீஸ், ஆதி ஆதி ப்ளீஸ் வீட்டுக்கு வா ஆதி. மித்ரா ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி கெஞ்சாத. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. எனக்கு மென்டலா ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆனா நான் நார்மலா இல்லைன்னு மட்டும் தெரியுது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, என்னை நானே சரி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஆதி, நான் வெயிட் பண்றேன். என்னைக்கு இருந்தாலும் நீயும் நானும் தான் புருஷன் பொண்டாட்டி. அது மாற போறதில்ல. நான் உனக்காக வெயிட் பண்றேன் ஆதி, வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் மித்ரா. மித்ரா, அந்த பாரதி அவ வேலையை காமிச்சிட்டானா? இதுக்குதான் ஆரம்பத்திலேயே அவ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்ன. இப்ப பாரு,
ஆதியை எந்த அளவுக்கு அவன் மாத்தி வச்சிருக்கான்னு? விட மாட்டேனா? நான் விடவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ஆதி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். என்ன மீறி அவளால ஆதிய நெருங்கவே முடியாது. இது வரைக்கும் நான் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் ஒரிஜினல் மித்ராவா அவ பாப்பா. அடியே பாரதி, இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ண போறது அந்த கடவுள் இல்ல, இந்த மித்ரா தான். நீங்க எல்லாரும் மித்ரா மேடம் விஷயத்துல அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுது சார். இல்ல பாரதி, நான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு எனக்கு தோணுது. மித்ரா என்ன 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. அவளை நான் கல்யாணம் பண்ணேன்னா அதுல உண்மை இருக்கணும். இப்ப என் மனசுக்குள்ள எவ்வளவோ குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குழப்பத்தோட கல்யாணம் பண்றது சரின்னு எனக்கு தோணல பாரதி. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் காலத்துக்கும் கஷ்டப்படணும். அதுக்கு பதிலா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே நல்லதுதான். நீ சொல்றதாயா கரெக்ட். இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதுபடி செய்யி. ஆமா ஆதி, எதையுமே எடுத்தம் கவுத்தன்னு முடிவு பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் ஆற போட்டுதான் முடிவு பண்ணணும். சரி ஆதி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சரி. மறைஞ்சு பல்லகில எல்லாம் கழட்டிடுவேன் பாத்துக்க. அவரே மித்ராவை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்ன புது கதை பேசிட்டு இருக்க? அவளை பத்தி இவளுக்கு முழுசா தெரியல. நைட்டெல்லாம் என்ன நாடகம் போட்டு ஆதிய தாலி கட்ட வைக்க பார்த்தா தெரியுமா? தமிழ் மட்டும் இல்லன்னா இந்நேரம் அவ கழுத்துல ஆதி தாலி கட்டியிருப்பாரு. இங்க பாருக்கா, பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தப்பு இல்ல. ஆனா நம்ம கிட்ட சாப்பிட எதுவும் இல்லாதப்போ அடுத்தவங்க பட்னியை பத்தி யோசிக்கிறது ரொம்ப தப்பு. அக்கா, இது உன் வாழ்க்கை. நீயே இந்த முழுசா வாழாதப்போ மித்ராக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்க்கா. இவகிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ஆதி கூட தான் வாழணும், ஆதி கூட தான் வாழ போற. இனிமே நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாது, புரியுதா? நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த மித்ரா. அவளும் கொஞ்ச நாளைக்கு ஆதி வாழ்க்கையில வரமாட்டான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதையும் நம்ம நழுவ விட்டுட்டோம், அப்புறம் வேலைக்கே ஆகாது. அதை தாண்டி நானும் சொல்றேன். பாரதி சொல்றான்னு நாமெல்லாம் வாயை மூடிட்டு இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராது. ஆமா, இன்னைக்கு டாக்டர் பார்க்க போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாரு? ஆதிக்கு பழைய ஞாபகம்லாம் வரணும்னா ஏற்கனவே அவர் வாழ்க்கையில பழக்கப்பட்ட அனுபவப்பட்ட இடங்களையும் மனுஷங்களையும் பார்க்கும்போது அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாருல்ல. அப்புறம் 4 செவத்துக்குள்ளே வச்சிருந்தா அவனுக்கு என்னதான் ஞாபகம் வரும்? பழைய ஞாபகம் எல்லாம் வர்ற மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்ல. அதுவும் சரிதான் பாட்டி. ஆனா பாரதியை தாண்டி நம்ம என்னதான் பண்றது? ஆதி விஷயத்தை பத்தி என்ன பேசினாலுமே அவளோட ஒரே பதில் வேணாங்கிறது மட்டும்தான். அவளுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆசை தெரியுமா? பழைய ஆதிய பார்க்கணும், பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகணும்னு அவ்வளவு ஆசை. இன்னைக்கு ஆதியும் பசங்களும் தூங்குறத பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டா தெரியுமா? நம்ம முன்னாடிதான் அவன் நடிக்கிறா. பாரதி முன்னாடி எல்லாம் இப்படி இல்ல. எந்த ஒரு சவாலா இருந்தாலும் முன்னாடி நின்னு செஞ்சு காட்டுவா. ஆனா ஆதி விஷயத்துல அவளை என்ன தடுக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. வேற என்ன, பயம்தான். ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு சுயநலமா சிந்திக்க போய் அது அவனோட உயிருக்கே ஆபத்துல வந்து முடியுமோன்னு அவ பயப்படுறா. அதனாலதான் ஆதியோட விஷயத்துல ஒரு சின்ன ரிஸ்க் கூட எடுக்க கூடாதுன்னு அவ முடிவா இருக்கா. அவளுக்கு இப்ப ஆதி கூட இருக்கிறத விட ஆதி உயிரோட இருக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறான். இப்படியே பாரதி பயப்படுறான்னு ஒண்ணுமே பண்ணாம இருந்தா எப்படிதான் ஆதிக்கு பழைய ஞாபகத்தை வரவழைக்கிறது?
யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டி தானே ஆகணும். ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை செஞ்சு பாத்துருவோமே. நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. மாமாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு 0.001% இருந்தாலும் அதை முயற்சி பண்ணி பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். அதுவும் இல்லாம நாம ஒன்றும் சும்மா பண்ண போறது இல்லையே. டாக்டர் அட்வைஸோட தானே பண்றோம். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம தைரியமா பண்ணலாம். அது சரி, ஆதி சாரை எங்க கூட்டிட்டு போனா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்? வேற எங்க? அவங்க கதை எங்க ஆரம்பிச்சதோ அங்கேதான். அவங்க ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டது, பழகுனது, ஏன் ஒன்னா ஆபீஸ்ல வேலை செஞ்சது எல்லாமே காஞ்சிபுரம் தானே. ஆமாமா, எனக்கும் காஞ்சிபுரம் போறதுதான் சரியா வரும்னு தோணுது. ஆக இப்ப நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஆதியே காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா. ஆனா இதுக்கு பாரதி சம்மதிப்பாளா? பாரதி என்னடி சம்மதிக்கிறது? மாடு நினைச்ச இடத்துல தொழுவம் கட்ட முடியாது. பாரதி கிட்ட சொல்லி பாப்போம், ஒத்துக்கிட்டா சரி. இல்லையா அவளை லெப்ட் ஹேண்ட்ல மூட்டை கட்டி ரைட் ஹேண்ட்ல காஞ்சிபுரம் வரைக்கும் தூக்கிட்டு வந்துடுறேன். பாரதி, நான் என்ன சொல்ல வரேன்? முடியாது முடியாது முடியாது. யார கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க? தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யறங்கிற பேர்ல உபதரம் செய்யாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்க. பாரதி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுமா. காஞ்சிபுரத்துல ஆதிக்கும் நல்லபடியா ஒரு மாற்றம் ஏற்பட்டா கூட அது நமக்கு சந்தோஷம் தானம்மா. அது மட்டும் இல்லாம ஆதித்யா ஆபரேஷனுக்கு முன்னால கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றது ஆதித்யாவுக்கு நல்லது தானே.